ஒரு பிள்ளை கூட இல்ல. என்னடா ஓடுறது மண்டையை போட்டு பிச்சுட்டு கிடந்தாரு. இந்த டான்ஸ்கார பிள்ளையோட அம்மா தான் இருந்துச்சு. என்ன பொழப்பு நடத்தணுமே. அப்படி எல்லா ஆளுகளும் தயாரா இருக்குது. ஊருக்கு பார்ட்டி போகணும்ல அப்படி சொல்லிக்கிறத பார்த்தா அவங்க அம்மாளுக்கு 60 வயசு. 60 5 மாசம் முழுகாம இருக்குது. டான்ஸ் அம்மாவா இல்ல அவங்க அப்பன் பேசாம வர்ற அந்த பிள்ளை வண்டியில ஏத்தி போயாச்சு. சரி இருந்து ஊருக்கு வந்தாச்சு சாப்பிட்டாச்சு. சரி காலகாலத்துல ஆரம்பிக்க அப்படின்னு ஊர் பெரிய சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு பொழப்பு நடத்தின டான்ஸ் கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சுத்தி இந்த மாதிரி மேடை போட்டு கீத்து மட்டும் கிடுகு. சரி இந்த துணியை கட்டிட்டு துணி மாத்துவாங்கல்ல அந்த மாதிரி எதார்த்தம் பார்டர் போட்டு போய் பாவாடை சீலை கட்டிருக்குது. ஒரு ஆளு தலையை உள்ள விட்டுருக்கிறாரு. விட்டோன்னே இந்த அம்மா ஐயோ தலை வருதுன்னு இருக்குது. நான் யோசனை பண்ணி நான் தான் அன்னைக்கு பப்பனுக்கு போயிருந்தேன். சரி பவுடர் இந்த அம்மா 5 மாசம் தான் முழுகாம இருக்கு. எப்படா தலை வருதுன்னு எனக்கு ஒரு யோசனை. சரி கொஞ்ச நேரத்துல ஐயோ கால் வருதுன்னு தலையும் காலையும் சேர்ந்தா வெளியெடுத்து போட போய் பார்த்தா ஒருத்தர் தலையை உள்ள விட்டுருக்காரு, ஒருத்தர் காலை வெளியே விட்டுருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறத பொதுல கலரங்கா போச்சு சுத்திக்கிட்டே. பின்னால போகாம பாக்கறங்க, எங்க முன்னாடி உட்கார்ந்து கேட்கறங்க. ஆட்டபாடி ஆட வந்த பக்தனுங்க அப்படியே உட்கார்ந்து பாருங்க. வாங்க 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 அந்த நாடகத்தை பாருங்க. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. எவ்வளவுதான் கால வேகம் பண்றது நம்ம மாற முடியுமா? காலமெல்லாம் அப்படியே தான் போயிட்டு இருக்குது. காலமெல்லாம் அப்படியே நம்ம தான் மாறிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படித்தான் ஒருத்தருக்கு விவசாயி பெரிய விவசாயினா நம்ம மாதிரி பெரிய விவசாயி. ஆமா அவருக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இல்ல 50 ஏக்கர் 50 ஏக்கர் புஞ்ச நிறைய இருந்திருக்குது. அவர் விவசாயம் பண்ணி அவர் கல்யாணம் முடிச்சு குடும்பத்தை நடத்தி 3 பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு பையன். எல்லாத்தையும் படிக்க வைக்க நம்ம தான் படிக்காம விவசாயத்தை இருக்கிறோம். சரி வருங்காலத்துல படிப்பு தான் கல்வி தான் முன்னுரிமை இருக்கணும்னு பிள்ளைக்கு 3 பேர்த்தையும் நல்லா படிக்க வச்சுட்டார். சரி நல்லா படிக்க வச்சு பிள்ளைக்கு 3 நல்லா படிப்பு, பையன் நல்லா படிப்பு. முத பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்கணும் இல்லையா? ஆமா அப்படி சொல்லி முத பிள்ளை யாரு கட்டி கொடுத்திருக்காரு? யாருங்க? முத பிள்ளை டாக்டர் கட்டி கொடுத்தாச்சு. டாக்டர் அந்த அளவுக்கு படிப்பு. சரி டாக்டர் கட்டி கொடுத்தாச்சு. 2வது பிள்ளைய காவல்துறை அதிகாரி கட்டி கொடுத்தாச்சு. சரி 3வது பிள்ளை என்ன பெரிய விவசாயி. இவங்களோட அவர் அதிக வசதியான பிள்ளை. சரி அதை கட்டி கொடுத்தாச்சு. பையனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. சரி இந்த மாதிரி ஊர்ல திருவிழா வச்சு வருஷத்துல ஒரு நாள் நம்ம கிராமத்தார்களும் சொந்த பந்தம் மாமியா மச்சன் சித்திரப்ப பெரியப்பேன் எல்லாத்தையும் ஒற்றுமையா உட்காந்து பார்க்கக்கூடிய நாடக நிகழ்ச்சி. ஆமா அப்படி உட்காந்துதான் நம்ம தாத்தா மேல உட்காந்து நல்லா விசாரிப்பாங்க. சரி நானு உன் மகன் நல்லா இருக்குதா, நீ நல்லா இருக்கிறியா, சோத்து பானையை மூடுனியா, குழம்பு சட்டியை மூடுனியா அப்படி சொல்லி அப்பதான் நல்லா நிலைமை பேசிட்டு இருப்பாங்க. சரி இது மாதிரி 3 பொம்பளை பிள்ளை வந்துருக்குது. அப்பதான் அக்கா சங்கத்தையும் ஒண்ணு சேர்றாங்க. இப்படி உட்காந்து நாடகம் பாக்குற பேசிட்டு இருக்காங்க. எக்கா என்னக்கா உங்க வீட்டுக்காரர் நல்லா வச்சிருக்காரா, எப்படிக்கா சந்தோஷமா இருக்கிறியா? அடி பெரிய பொண்ணு சொல்லுது, அடி போடி பைத்தியக்காரி, பெரிய ஆஸ்பத்திரி எங்க ஆஸ்பத்திரி இருக்கிறத பெரிய ஆஸ்பத்திரி. சரி சமைக்கிறதுக்கு ஒரு சம்பளையாளு, பாத்திரம் விளக்குற சம்பளையாளு, துணி துவைக்க சம்பளையாளு. சரி நான் சாப்பிட தூங்க இருக்கிறேன், மகாராணி மாதிரி இருக்கிறேன். சரி அப்படி சொல்லி இருக்குது. எனக்கு எந்த குறையும் இல்ல. வேற என்ன எங்க வீட்டுக்காரர் போனாருன்னா 3 நாள் கழிச்சுதான் வருவாரு. எங்க வீட்டுக்கு தான். சரி ஆஸ்பத்திரி போனா அங்க நிறைய வருமா? ஆமா வேலை இப்பதான் இல்ல, திடீர்னு ஆஸ்பத்திரி தானே. ஆமா வந்துருவாரு. அங்க வேலை செய்யற அவசரத்துல நல்லா சாப்பிட்டு தூங்குவாரு. 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு சரி குத்தட்டா என்னது ஊசி குத்தரையாவத்துல குத்த போறேன் உன்னை குத்தட்டான்னு கேட்கிறாரு. சரி வேற ஒண்ணு இல்லக்கா நான் பண்றது. 2வது பிள்ளை கேட்டிருக்கிறாரு. எனக்கு நீங்க ராசாத்திக்கு ஏன் புருஷன் மாசான சம்பளம் கொடுக்குறாரு, நான் மகாராணி மாதிரி இருக்கிறேன், போலீஸ் ஆமா காவல்துறை அதிகாரி வேலை பார்க்கறாரு, பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லவும் இவர் இன்னைக்கு டியூட்டிக்கு போனா 3 நாள் கழிச்சு தான் அவர் வருவாரு. வந்த அலுப்புல அவர் வாடுகளை தூங்குவாரு. 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு உள்ளதல்லட்டா உள்ளதல்ல போறேன் அவர் வாடகையில உட்காந்து லாக்கப்புள்ள தலைவத்துல சொல்றாங்க. சரி சரி உள்ளதல்லட்டா உள்ளதல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேற எந்த குறையும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் இருக்காரு. இந்த 3வது பொம்பளை பிள்ளை இங்க வீட்டுக்கு வர இப்படித்தான் தோட்டத்துக்கு அதுக்கு ஒரு 3 வரலாங்க லீவ்லாம் கிடையாது. ஆமா தோட்டத்துல வீடு இருக்குது, அங்க தங்கிக்குவாரு. ஒரு 4 நாள் கழிச்சு வருவாரு. அவரு 4 மணிக்குள்ள ஏற்காந்து உட்காந்துட்டு தண்ணியை திறந்து விடட்டா எங்கப்பா வயல்ல வாமட அடைக்கிறாவத்துல சொல்லிருக்கிறார். இப்படிமா சொல்லிட்டு இருந்தானே. சரி சொல்லிட்டு இருவாரு. வேற ஒண்ணும் இல்ல அப்படி இருக்காங்க. அப்படி சொன்னா இவர் வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இது மாதிரி பங்காளி விடாடுறது. அவருக்கு ஒரு 2 பயலுங்க. அந்த பயல என்னாட்டாரு ஒரு சிறு வயசுலயே விட்டுட்டு சரி பெரிய பையன் கல்யாணம் முடிச்சு ஒரு காலாதி ஆயிட்டார். சரி தம்பி இதுக்கு எங்கிட்ட தம்பி இருக்கிறேன், நீ தாண்டா பாதுகாப்பா வச்சுக்கணும், அப்பே அம்மா எல்லாம் நீ பாத்துக்கணும், உன் கையில பயலை ஒப்படைச்சிட்டு போறேன். சரி பாத்துக்கிட்டு சொல்லி கல்யாணம் பிடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. 2 பயலுங்க ஒரு அம்மா அவங்க மட்டும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த பையன் படிச்சு முடிச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா இல்லையா? அப்பனுக்கு அப்ப அண்ணனுக்கு அண்ணன் எல்லாம் பாத்துக்கடான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. சரி இவரே நல்லா செஞ்சிருக்கிறாரு. அவர் கொண்டாட்டி இருக்குதுல, என்ன உன் தம்பிக்கே செய்யற
அப்படி சொல்லி கல்யாணம் முடிச்சு அவன் பாட்டுக்கு வச்சுட்டாங்க. சரி. கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்தி அந்த பையில குழந்தை பிறந்துருச்சு. அவர் கேட்டிருக்காங்க பங்க பிரிச்சோன்னே. சரி. பெரிய ஆள் என்ன பண்ணிருக்காரு, சின்ன பிள்ளைல எங்க அப்பா விட்டு செத்து போனாரு. நான் தான் அவனுக்கு எல்லா கஷ்டம் பார்த்தேன். கல்யாணம் முடிச்சு வச்சேன், இவன் பொண்டாட்டிக்கு வளகா போட்டேன், படிக்க வச்சது பார்த்தேன், படிக்க வச்சேன். அதனால தலைக்கு 5 ஏக்கர் இருந்தத இவனுக்கு 5 ஏக்கர் நிலம் இல்ல 10 ஏக்கர் எனக்கு தான் பெரிய ஆளு. சரி. வாங்கிட்டு வீடு வாசல் ஒண்ணு விட்டாச்சு. அந்த இடத்துல சின்னனுக்கு எதுவும் இல்ல. சின்ன ஆளு கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டியோட தனியா இருக்கிற வாடகை வீடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டம். இருக்கிற 5 ஏக்கர் பிடிக்கிட்டாங்க. எல்லாம் பணக்காசு இல்லையே. ஆமா. கடனா போதுன்னு விட்டாச்சு. பார்த்தோன்னே இவங்களுக்கு மன கஷ்டம். சரி. இது கண்டுட்டு என்ன வண்ட போறோம், அப்படி இல்லை எங்காச்சும் வெளியூர் போய் பொழைச்சுக்கலாம்னு சொல்லி பிள்ளை தூக்கிட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு குறுக்கு பாதையில் நடந்து போயிருக்கிறார். சின்ன ஆளு. ஆமா. அப்படி மன வருத்தாப்படி போயிருக்காரு. இவங்க பெரியவரும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. இங்க இருந்து போனா காட்டுவதில போயிருக்காங்க. பார்த்தா பெரிய ஒரு ஆலமரம் இது மாதிரி. சரி. அங்க ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. முனிவர். ஆமா. இவர் 12-1 மணி போல போய் அங்க போய் நரக்கத்துல செத்தனே உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த முனிவர் போன தம்பி இந்த ஊர் பாப்பண்ண இந்த மாதிரி பக்கத்து ஊருங்க எங்கேயாச்சும் இப்ப சாகலாம்னு நாங்க வாட்டுக்குள்ள வந்தோம். சரி. அப்படின்னு சொல்லி தம்பி தம்பி முத போய் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வாங்க, முகத்தால கழுவு, உட்காரு அப்படின்னு சொல்லி பக்குவமா பேசி. சரி. உன் கஷ்டம் என்னன்னு இவர் கேட்டிருக்காரு. வேற இல்லைங்க, எங்க அண்ணன் எல்லாம் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டேன், எனக்கு இருக்க கூட வீடு இல்ல, இப்படி வந்தேன்னு சொல்லவும் கவலைப்படாத மகனே. யாரும் அந்த இவரு சொல்லி. ஆமா. ஒரு தேங்காய் ஒண்ணு தர்றேன், வீட்டுக்கு போய் இருந்துட்டு சாயந்தரம் காலையில 5 மணிக்கெல்லாம் 2 பேரும் குளிச்சுட்டு நீ என்ன நினைச்சு தேங்காய் உடைக்கிறியோ நீ நினைச்சதுல நடக்கும்டா. சரி. அப்படி சொல்லி ஒரு தெம்பா சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரி. முடிவாரு. ஆமா. வந்து சாப்பிட்டு தூக்கி காலையில எந்திரிச்சு கடாடம் குடிச்சு கலக்கம் தெரியும் சாமி அப்பனே விநாயக பெருமானே அப்பனே ராமிய வேண்டி காலையில தேங்காய் உடைச்சிருக்காங்க. விட்டு போன 5 ஏக்கர் அண்ணனோட 10 ஏக்கர் நிறைய வாங்கி வசதி வைப்ப மாடி மேல மாடிக்கிட்டு நல்லா இருந்திருக்காங்க. சின்ன வேலை இருந்தாச்சு. சரி. பெரிய ஆளு யோசனை பண்ணி பார்த்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல பேசிருக்காங்க. யாரோ ஒரு முனிவர் தேங்காய் கொடுத்தாரா, அதை வாங்கி உடைச்சாக்கலாம் வசதி ஆயிட்டாரு. பார்த்தோன்னே அவங்க பெரிய ஆளு பொண்டாட்டி சும்மா இருக்குமா, வா நம்மளும் அவர்கிட்ட போய் 3 தேங்காய் வாங்கிட்டு வரலாம், முனிவர்கிட்ட ஆசை பிடிச்சவள பாரு அப்படின்னு சொல்லி விழுந்து போயிருக்காங்க. சரி. சாமி வணக்கம் சாமி இருக்காங்க. அந்த முனிவர் யாருப்பா, என்ன நீங்க தேங்காய் கொடுத்துக்கணும் உடைச்சா வசதி வருமா, அதுக்காக வந்தோம்னு ஒண்ணு வாங்க கூடாது ஆசை பிடிச்சவன் சாமி விழுந்தா 3 காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி. 3 காய் வாங்கிட்டு வந்து ஆசை ஆசை யார விட்டுச்சு. ஆமா. வந்து இவங்களும் குளிச்சு முழுகி இவங்க 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தாண்டா வர்றாங்க. தீபாவளிக்கு பாரு இருக்கிற சொத்தோட சேர்த்து வரணும் பணக்காராக போறாங்கல்ல அப்படி சொல்லிட்டு இவங்க சாமி போட்டுருக்காங்க. 2 பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க புருஷ மாட்டாங்க 2 பேரும் இப்படி சாமி போட்டுருக்காங்க. சரி. என்ன நினைச்சு இப்படி உடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இவங்க 2த்துக்கு அதுக்குள்ள சண்டை வந்துருச்சு. 2 சின்ன பிள்ளை இருந்துச்சுல கையில தேங்காய் வச்சிருந்தாரு, அதான் மசுருன்னு உடை அப்படிக்கும் ஒரு தேங்காய் பொட்டுன்னு வந்துருச்சு. அப்படின்னு சொன்னா ஒரு தேங்காய் உடஞ்சு போச்சு. சரி. விட்டா மசுரு எல்லாம் கரடி குட்டியை பார்த்த மாதிரி வீடு உள்ள மசுரு, பேட்டி தூக்குனா மசுரு, சேலை தூக்குனா மசுரு. சரி. எல்லாம் கரடி மாதிரி வீடே மசுரா இருக்கும். புசு புசுன்னு பார்த்து சரி ஒருத்தர் பயந்து கிடக்குறாங்க. பார்த்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கிறது 2 தேங்காய். சரி. அப்படி சொல்லிட்டு இப்படி சாமியை கூப்பிட்டு ஐயோ ஒரு மசர் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மசர் வேணாம்னு சொன்னாங்கல்ல 2 காயும் உடைச்சு போச்சு. பார்த்தா மாவுளை செஞ்ச பொம்மைகளாட்டம் முழு நிக்கிறாங்க. ஆமா. எல்லாம் படத்துல புடிச்சாட்டம் வந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் விரண்டு அடிச்சு ஓடி போயிட்டாங்க. சரி. அப்புறம் பார்த்தா எப்ப ஒண்ணு வேணாம் உள்ள மசர் இருந்தா போதும் 3ஆவது காயை உடைச்சு போட்டு செவனேர் இருந்தாகலாம். சரி. இதுல இருந்து என்ன புரியுது, என்ன தெரியுது, விட்டு கொடுத்து போறது நல்லதா தெரியுது. தம்பியவே துறவ மட்டும் 3 காய் வாங்கி உடைச்சு வழங்க முடியுமா? அப்படின்னு காலம் போற போக்கு போன நம்ம முன்னாலே இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு கேட்டுக்கொண்டு நீங்க பார்க்காத நாடகம் இல்ல, பார்க்காத சினிமா இல்ல, எத்தனை நாடகங்களை எத்தனை சினிமாக்களை பார்த்திருந்தாலும் இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி தாலுகா கட்டுமாபடி ஊராட்சி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய 50ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நாடக அனைவரும் காண வருக அன்பரை நெகிழும் மங்களமான ஸ்ரீ குருவி விரரும் பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி மேற்படி கோவில் மாந்திருக்கும் மின்னொலி கலையரங்கில் KRP கலைக்குழு வழங்கும் வேடன் தெரியது மானாமங்கையா நார்தரி சபதம் குவனை மறந்த குறிஞ்சி மலர் என்றாலும் சொல்லப்பட்ட வள்ளிதரம் நாடகம் வெகு சிறப்பான எதிர்கொண்டு கொண்டு இந்த வள்ளிதரம் நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகர்கள் தென்னக தனக்கட்டு வெட்டி பரிசு கொட்டி நம்பியர் கட்டாளர்கள் நாடக வழியின் நவரச நாயகன் மதுரையை சேர்ந்த MK முத்துமுருகன் அவர்கள் வேலன் வேடன் விருதாக அழைத்து அன்பரை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கவிகளில் காணப்படும் என் அன்புக்கு பாசக்கூடிய அன்பு சகோதரி நவரச நாயகி யூடியூப் புகழ் தெம்மாங்கு தண்டல் புகழ் டிவி புகழ் என்றெல்லாம் பாராட்ட வாசத்துக்குரிய
மணப்பாறை சேர்ந்த எஸ்ஆர் அம்சபுரி அவர்கள் இருமல வள்ளியார் கடித்தான் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கற்பூர நாயகியே கனகவல்லி சங்கமாயி கருமாரியப்பா கோவில் வந்தே திலகாமியப்பா கோவிலுத்த வல்லி பேச்சுக்கு பேச்சு பாட்டுக்கு பாட்டு போட்டுக்கு போட்டு அடிக்கடி சிலைக்க வர போறாரு. இப்படி எல்லாம் அடுக்கு செல்வ பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் திருமல மதுரை சேர்ந்த எம்பி மலச்சாமி அவர்கள் கடகப்பரிய நாள் அடுத்த அன்பரை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் பெரியவரை தாய்ந்தாவளக்கூடிய ஆறுமணி சக்கரவர்த்தி தேனி செலுத்தன்று தேவாவரை சேர்ந்த தம்பாங்க தந்தல் இன்னை சேவேந்தன் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் கே என் அவர்கள் இவர்கள் ஆறுமணியும் அன்பின்பார்.
எப்ப அருமையான கேட்டு ஒரு அப்புறம் ரசிக்க உள்ள கேட்டு தம்பிகளை ஏறிட்டு உட்காரு. ஏறிட்டு உட்காருப்பா. தப்பா டவுசரு ஏறிட்டு உட்காரு. என்னடா படுத்துட்டு இருந்தா ஜெயிச்சில முடிக்கிறேன் அப்பா ஏறிட்டு உட்காரு. அட ஒன்னேத்தேன் அப்பா வந்தனே எனக்கு சொன்னப்ப படுத்துட்டு அது படுத்துருக்காங்க. அதாவது இதெல்லாம் இது வருங்கால தூணுங்க. என்ன சொல்ற? வருங்கால தூணா 4 காலம் தூணம்னா குடும்பத்தை பார்க்க கூட நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நல்ல அரசு ஊதியம் வாங்க வேண்டும். சரி, எல்லாம் ஒன்றை சேர்ந்து ஆண்டோடு கூறுவார்கள். பல சினிமா சேகலை வாசித்துக் கொடுக்கிற பல உடல் மன்னன் பலவாத்தியர் பாசத்துக்குரிய அன்பு புதல்வர் தனபால் அவர்கள் இவர்களுடைய ஆண்டோட்டை வாசிப்பார்கள். என்னுடைய தொழிலமாக தாளத்தை சேர்ப்பார்கள். சிறந்த சிறமைப்பு அமிர்த விழா சீன் கம்பெனி இருப்பிட விஜயபுரம் அவர்களை கலைக்குழு சிறப்பாக நெஞ்சார்ந்த தெரிந்து கொண்டு ஒட்டக சிறந்த அமைத்த அன்புள்ளவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழு சிறப்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகிறத தெரிந்து கொண்டு இவ்வட்டாரத்தில் பெருமொழி மற்றும் கல்யாணம் காது குத்து போன்ற விசேஷங்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த முறையில் ஒளி அன்பொழி சிறந்த சவனம் நாகலட்சுமி ஆடியோஸ் ஏற்படும் சவுண்ட் அப்படி சுத்தர பத்த கிறுக்கு கிறுக்குண்டார் கிறுச்சு கிறுச்சுன்னு அப்படி சத்தம் கேட்கும். அப்ப போட்டு எடுத்து வச்சு பாட்டு போட்டாங்கன்னா சரி சாமி பாட்டு போடுவாங்க. முருகன் பாட்டு தான் முதல் போடுவாங்க. சரி மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குரு கேசட் வந்துச்சு. கேசட் இப்படி தட்டி போட்டா அது பாட்டுல பாட்டு ஓடிட்டு இருக்கு. பிலிம் அது சட்ட சிக்கல் ரொம்ப பண்ணு. என்னன்னு இந்த மூலையில சுத்திச்சுன்னு வச்சுக்க நல்லா பாட்டு ஓடிட்டு இருக்கு. என்ன அடி முனி அம்மா உன் கண்ணில மையன் பாட்டு ஓடிட்டு இருக்கு. நல்லா பிலிம் சுத்திச்சுன்னு வச்சுக்க. சரி இழுத்து பார்த்து ஒரு மலத்தை சேர்க்கறதுக்குள்ள அது கோளாறு ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அது ஒண்ணு இன்னொரு நவீன முறையில சிடி பிளேயர் தட்டுனா டபக்குங்க டுமுக்குங்க. சரி இப்ப எல்லாமே நவீன முறையில வந்துருச்சு. அது 20 பட்டு தான் இருக்கு. இப்ப அதெல்லாம் பென் டிரைவர் சொறி விட்டு பாட்டு போட்டு ஒரு சென்னைக்கே போனோம். சரி செவனே வர அப்படின்னா எல்லா விஞ்ஞான முறையில போயிருச்சு. ஆக எல்லா விஞ்ஞான முறை இந்த மாதிரி கலை வந்து விஞ்ஞான முறை போகாது. ஆமா நாடக கலை வந்து என்னைக்கு விஞ்ஞான முறை போகாது. அதாவது நாடகம்னு ஒண்ணு வச்சு கோயிலுக்கு முன்னாடி காலையில இந்த மாதிரி அரிதாரம் கூட்டு காலையில பெரியவர்கள சேர்ந்து அதுக்குதான் நாடகம் வைக்கிறது. சரி அதுக்கு ஒரு கைதட்டுக்கு அன்பான பெரியவர்கள் உட்காந்துருக்கீங்க சார். ஏன்னா நீங்க வந்து உங்க அன்பை எல்லாமே மேடை போட்டு அருமையா வச்சு உட்காந்து பாக்குறீங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்லையா? அது வள்ளிதர் மன்றத்தை பார்க்கணும். முக்கியமான இந்த வள்ளிதர் மன்ற ஒரு கருத்து என்னன்னா இந்த முழுமையா வந்து முருகன் வள்ளியும்